பெண்கள் என்னவா ஆகிறார்கள்? அவங்களுக்கு வந்து முன்னாடி கௌரவ கொலைன்னு சொல்லியிருக்கோம், இப்போ சாதி ஆணவ கொலைகள் வந்து அது இருக்குது. அவங்களுக்கு வேற ஆடவை வேற சாதிக்கு இந்த ஆடவை திருமணம் செய்து கொள்ளாலுமே அந்த ஆடவை வந்து ஒன்று ஆடவை வெளிப்படுது, அதில் 2 பேரையும் வெளிப்படுது. அல்லது இந்த பெண்ணை மட்டும் முன்னாடியெல்லாம் கௌரவ கொலையை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தது என்னன்னா அந்த பெண்ணை கொலை செய்வார்கள். அதுதான் முன்பு நடந்தது. அதற்கு பிறகு 2003 கண்ணகி முருகேசன் என்ற விழுப்புரம் பக்கத்தில் இந்த லலித் பையன் இந்த போல ஆண்களில் 2 பேரையுமே வந்து ஊர் நடுவில் கட்டி கொடுக்குறாங்க. அப்போ இது எப்படி மாறுதுன்னா 2 பேரையும் கொண்டு விஷயமாக மாறுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்னைக்கு எங்க வந்து நிற்குதுன்னா அந்த பொண்ணை கூட ஒன்றும் செய்யாமல் வந்துடுறாங்க. ஆனால் தலித் மாணவர்களாக இருக்கிறாங்க. அந்த பையனை கொலை செய்யுது. அதுக்கு எங்கள் ஊரில் நிறைய இளவரசன் கோகுல்ராஜ் சங்கர் நிறைய விஷயங்கள் நிறைய உதாரணங்கள் இருக்கு. இப்படி வந்து அப்புறம் அதுவும் இல்லாமல் ஒரு தலித் ஆணவர்கள் அதை தற்கொலைக்கு தூண்டும் இதையும் செய்யறாங்க. அது ஒரு வகையில் கொலைதான். அதையும் நான் சாதி நாம கொலையாக பார்க்குறேன். அப்படியான ஒரு விஷயம் விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்தது. கல்லணை என்பவரை தற்கொலைக்கு தூண்டியோ தற்கொலை செய்திருக்காங்க. இது ஒரு வகையில ஒரு சாதி நாம கொலை. அப்போ இப்படி வந்து நீங்க பெண்கள் தான் இந்த ஆணை கொலை செய்தாலும் பெண்ணை கொலை செய்தாலும் இது பாதிக்கப்படுறது பெண்களாக தான் இருக்காங்க. ஏன்னா அந்த ஆணை இழந்தவரை சமூகம் அவங்க எப்படி பார்க்கறது நல்ல உதாரணமாக திவ்யா கௌசல்யா 2 பேர் இருக்காங்க. அந்த திவ்யா எல்லா நாங்கள் எப்படி இருக்காங்க யாருக்குமே தெரியாது. எல்லாருமே தெரிஞ்சிருக்காங்க திவ்யா இளவரசனுடைய கதை. திவ்யா இப்போ வந்து கிட்டத்தட்ட கௌசல்யா கொஞ்சம் வேற மாதிரி அவங்க வெளியில நிறைய இயக்கங்கள் அமைப்புகள் தொடர்பு இருக்கிறதுனால அவங்க வெளியில வராங்க. ஆனாலும் அவங்களுடைய உயிருக்கு இன்னைக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு. ஏன்னா வேற சாதிக்காரங்க ஒரு லலித்தை மனம் புரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆக நிலைமை வந்து இப்படிதான் இருக்கு. பெண்ணுக்கு மனம் உரிமை பாலியல் உரிமை எல்லாமே மதிக்கப்படுது. இது இல்லாமல் நான் இருக்கக்கூடிய ஊடகத்தில் பெண்களுடைய சாதிகள் எப்படி நோக்கப்படுதுன்னு அவங்களுக்கு உதாரணம் கொடுக்கணும். நான் போற எல்லா மேடைகளையும் பெண்கள் குறித்து பேசுற எல்லா மேடைகளையுமே நான் சொல்றேன். கூறியது கூறலாம் இருந்தாலும் பரவாயில்லை எல்லா மேடைகளையும் சொல்றேன். வினோதின்னு ஒரு பொண்ணு ஆசிட் அட்டாக் இறந்து போனாங்க. நீங்க எல்லாம் முன்னோடு எல்லாம் பார்த்துருக்கீங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த பொண்ணு வந்து அவள் என்ன சமூகம் என்று யாருக்கும் தெரியாது. ஆசிட் அட்டாக்கோட ஒட்டுமொத்த தமிழகமும் குறிப்பிட்ட அந்த பெண்ணுக்கு நீதி கேட்குது. அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இறந்து போனது பின்னாடி அவளுக்காக நிதி நிறைய கிடைக்கப்பட்டு அவங்க வீட்டில் கொண்டு கொடுத்தாங்க. நிறைய அவன் பேர் நிறைய ஆக்டிவிசம்லாம் நடந்துச்சு. நான் அப்போ ஒரு பத்திரிகையில் இருக்கேன். அப்போ அந்த பத்திரிகையுடைய கவரேஜ் எப்படி வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு முழு பக்க ஃபோட்டோ போட்டு அப்புறம் 2 பக்கம் செய்தி போட்டுருந்தாங்க. ஒரு நல்ல விதமான கவரேஜ் வச்சுருக்காரு. இது நடந்து ஒரு மாதம் கழித்து வித்தியாக இன்னொரு பொண்ணு. அந்த பொண்ணும் ஆக்சிட் அட்டாக் அப்படின்னா அதே இன்னொரு என்ன சொல்றது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கும்போது அதை நம்ம சிகிச்சை பண்ணியே பார்க்க முடியாது. ஆக்சிட் அட்டாக் அதே கொடுமையை அனுபவித்த அவளும் இறந்து போகிறாள். அதே பத்திரிகையில் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட இடம் மட்டும் ஒரு சின்ன பாவம் 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போட்டு பக்கத்தில் சின்னதாக எழுதுறாங்க. அப்போ நான் அந்த பத்திரிகையுடைய முக்கியமான பொருட்களுக்கு நான் கேட்குறேன், இது வந்து ஏன் வந்து இப்படி பண்ணுறீங்க? இன்னொரு நீங்கள் போட்டீங்க அவ்வளோ பெருசாக போட்டீங்க, ஏன் வித்தியாசம் சின்னதாக போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது பதில் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். லேஅவுட்டோட சீப் அவர் சொன்னால் அந்த இன்னொரு நீங்கள் மொட்டை பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு பக்கம் போட்டால் தாங்கும், இந்த பொண்ணை பாருங்க பொண்ணை போட்டால் தாங்க சொல்கிறார். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா வினோதி என்ன கேஸ்ட்ன்றது அப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது என்ன கேஸ்ட்ன்றது. ஆனால் வித்யா ஒரு தலித் பெண் அப்படின்றது முதல் நாளே செய்திகள் வந்துச்சு. நீங்கள் அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சலான இடதுசாரிகள் மத்தியில் இயங்கக்கூடிய அமைப்புகள் இப்போ மட்டும் வித்யாவுடைய ஊர்வலத்துக்கு வந்துருக்காங்க. ஆனால் வினோதிக்கு அப்படி நடக்கல. நிறைய பேர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே கிட்டத்தட்ட வந்துட்டு எல்லாரும் போஸ்ட் அடிச்சு கொடுத்தாங்க. ஆனால் வினோதியும் பங்குகள் எதுவுமே கிடையாது. நம் மக்கள் வந்து எப்படி 2 பெண்களை எப்படி பார்க்குறாங்க, சாதியாக பார்க்குறாங்க. இப்போ நம்ம இப்படிலாம் இருக்கும்போது நம்ம பேசுகிற பெண்ணியம் என்னவாக இருக்கு,
ஆதிவாசி குரல் வந்து எப்போ பலவீனமாக ஒழிச்சுட்டே இருந்ததை நம்ம வரலாற்று நெடுகிலேயே பார்க்கணும். இது வந்து மேற்கத்திய நாடுகளில் கருப்பு பெண்ணியமான கருப்பு பெண்கள் வந்து அவங்களுடைய குரலை வந்து ஒழிச்சுட்டே இருக்காங்க. இதை வந்து அந்த வெள்ளை பெண்ணியவாதிகள் ஏற்றுட்டாங்களா இல்லையாங்கிறதுக்காக இன்னுமே தலித் அல்லாத பெண்ணியவாதிகள் தலித் பெண்ணியவாதிகளை எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்க, அந்த தலித் பெண்ணியவாதத்தை எந்த அளவுக்கு ஒப்புக்கொண்டார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஆய்வு செய்து பார்த்தோம்னால இது வந்து போதுமான அளவு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். நிச்சயமாக அந்த துறையை நாம ஏற்றுட்டு அந்த துறையோடு மட்டுமே தான் நாம சரி செஞ்சுட்டு போனால் மட்டுமே இந்த பெண்ணியவாதம் என்பது வந்து உண்மை தரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்க இப்போ பாரதியா போன்றவர்களிடம் பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நிச்சயமாக 70களிலிருந்து ஒரு குறை இருக்குன்னா ஆதித்தமிழர் பேரவையில் ஒரு அமைப்பு இருக்கு, அருந்ததி மக்கள் மத்தியில் வேலை செய்யறது. அதனுடைய தலைவர் அதிகமாக வந்து ஒரு அறிக்கை இருந்தார். மலமழிவும் தொழிலாளியாக ஒரு பெண் தான் பொதுவாக இந்த கூடையில் சுமந்து மலமழிவு அவங்க செய்யறது உங்களுக்கு லேபராக தெரியலையா, அவங்க செய்யறது வந்து உங்களுக்கு ஒரு விஷயமாக தெரியலையா, அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் பெண்ணியவாதிகள் பேச மாட்டேங்கிறீங்க ஒரு அறிக்கை இருந்தாரு. அந்த அறிக்கையும் நியாயத்தை வந்து உணர்த்தணும், எல்லாருமே வந்து உணர்த்தணும். முன்னமாக இப்போ இல்லைன்றதையும் நம்ம ஒத்துக்க வேண்டியது. நிறைய மாதர் சங்கங்கள்லாம் வந்து நிறைய பெண்கள் விஷயங்களை கையில் எடுத்து எங்களோட நான் சொல்றேன் ஓரளவுக்கு முன்னமாக இல்லாமல் செய்யறாங்க. ஆனாலும் போதாமைகள் இருக்கவே செய்யப்படுங்க. நிச்சயமா போதாமை இருக்குது. ஏன்னா இப்போ 15 நிமிஷத்துல எல்லாம் எதுவுமே பேச முடியல. இந்த போதாமைகள் ஒரு போதாமை வந்து ஏன்னா நான் நினைச்சு வந்து நிறைய அவங்க வந்து 5 நிமிஷம் சொல்ற இப்பதான் தொடங்கிருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த 15 நிமிஷத்துல நிச்சயமா இதை பேச முடியாது. இது ரொம்ப பெரிய சாதனை பெண்கள் அப்படின்றது ஏன்னா பேச ஆரம்பிச்சுதான் வந்து நிறைய இருக்கு. நான் கூட கலந்துரையாடல நான் கேள்விக்காக பதில் சொல்லுறது அதை பேசுறேன். நன்றி. நன்றி கவர்னர். 2 பேருக்குமே மன்னிப்பும். இந்த ஒரு போலீஸார் சொல்லுவோம் சில பேர் இந்த நாட்டில் போலீஸார் பார்க்க விருப்பம் இல்லை தான். ஆனால் நேர நிமித்தமாக எல்லாருக்கும் மன்னிப்பும் ஒழுங்கமைப்பாளர்கள் என்ன கொஞ்சம் விரும்புவாங்க செய்யலாம். பன்முகத்தன்மை கொண்ட தொழில்வாதங்களை உருவாக்க வேண்டும் என்ற கேள்வி சென்றிருக்கிறார் கவிமலர். ஆனால் அது அவர்கள் உணர்த்தினூடாக தனியார்களோ அல்லது பொறியாளர்கள் ஊடாக உதாரணங்கள் ஊடாக சென்றுடன் தற்போது பெண்ணிய நோக்கு சாதி மதம் வர்க்கம் என்று சுமித்தராணி அவர்களுடன் பயந்து கொள்ள போகும் தலைமுறையாக போகும். அலரி எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்து மைக் இல்லாம பேச போறோம். அலரி அலரி கொஞ்சம் முன்னாடி வந்து மைக் இல்லாம பேச போறோம். மைக் அனைவருக்கும் வணக்கம். காலையில் சூரிய பெண்கள் அமைப்பு நடத்திய அந்த மங்கை நெறியல்கையில் அந்த நாடகத்தை பார்க்கின்ற பொழுது நிறைய பேர் வந்து நம்ம கண்கள் கலங்கி கொண்டிருப்பதை எல்லோருமே அறிவோம். என்னை பொறுத்தவரையில் எக்ஸ்ட்ரா சவுண்ட் என்னை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஈழ படுகொலை குறித்தும் இன அழிவை குறித்தும் ஈழ பிரச்சனைகள் குறித்தும் இன்னும் காத்திரமான படைப்புகளோ அறிவார்ந்த சமூகத்தில் அதை குறித்த உரையாடல்கள் இன்னும் காத்திரமான உரையாடல்கள் நிகழவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அதை குறித்த ஒரு குற்ற உணர்வு கூட எங்களுக்கு தமிழகத்திலிருந்து வந்தவர்களுக்கு ஒரு குற்ற உணர்வு கூட எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. எவ்வளவு முயன்றாலும் கூட ஈழ பிரச்சனையை பற்றி நாங்கள் அறிந்து கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். ஆனாலும் கூட அந்த உணர்வுக்கு 100% எங்களால் அந்த வழிகளுக்கும் அந்த உணர்வுகளுக்கும் 100% எங்களால் நெருங்கி வர இயலவில்லை. நான் உண்மையை ஒப்புக்கொள்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய சாதி பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேசுகின்ற அளவில் ஈழ பிரச்சனைகளை அந்த வழிகளை உள்வாங்கி எங்களால் பேச முடியவில்லை என்பதை இப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு என்னுடைய மனதிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனபோதிலும் கூட 2009 ஈழ போர் முடிவு வருவதற்கு முன்பு மாலதி மைத்ரி, சுகிதராணி, அதுக்கப்புறம் லீனா மணிமேகலை,
போயிடுச்சு. என்னன்னா தலைப்பு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு அகலமான ஒரு தலைப்பு. பெண்ணிய பார்வையில் சாதியும் மதமும் வர்க்கமும் அப்படின்ற ஒரு தலைப்பு ஒரு 3 மணி நேரம் பேசக்கூடிய தலைப்பு. அப்ப சாதி 5 நிமிடத்தில், வர்க்கம் 5 நிமிடத்தில், மதம் 5 நிமிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த விஷயங்களை நாங்க பேசுறது எதை விடுக்கிறது அப்படின்னு தெரியும். ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதி அமைப்பு என்பது வேறாகவும் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படையில் உள்ள ஊடாடக்கூடிய இழை ஒன்றாக இருந்தாலும் கூட சாதி
கேள்விகள் வந்து நம்ம தொடர்ந்து